கேரள ஆளுநராக இருக்கின்ற ஆளுநர் இன்று நமக்கு தமிழக ஆளுநராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த விழாவிற்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறோம். இனிமேலாவது தமிழகத்தில் ஆளுநருக்கும் தமிழக அரசிற்கும் சுமூகமான ஒரு உறவு ஏற்பட வேண்டும் என்று நமது விருப்பத்தை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்று தமிழகத்தில் ஒரு செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் முந்தைய காங்கிரஸ் யுபி அரசாங்கத்துக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கும் எரிவாயுக்கும் பெட்ரோல் டீசலுக்கும் பிரச்சனை இருக்கிறது. உலகம் முழுவதும் தடை இருக்கிறது. ஹர்மூஸ் என்ற ஜலசக்தி வழியாகத்தான் பெட்ரோல் டீசல் எரிவாயு ஏற்றி வருகின்ற கப்பல்கள் வர வேண்டும். அது அமெரிக்காவிற்கு ஈரான் தடை விதித்து விட்டது, இஸ்ரேலுக்கு தடை விதித்து விட்டது, ஐரோப்பிய நாடுகளுக்கு தடை விதித்து விட்டது. வளர்ந்த நாடுகள் என்று சொல்லுகின்ற எந்த நாடும் அதன் வழியாக தன் கப்பல்களை இயக்க முடியாது. அதனால் அந்த நாடுகளில் கடுமையான தட்டுப்பாடு. ஆனால் நமது வெளியுறவு கொள்கை எந்த அளவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நட்புணர்வோடு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 முறை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசியதால் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் புஷ்கல், பரிமல் என்ற 2 கப்பல்கள் நம் தேசிய கொடியை ஏற்றிக்கொண்டு பட்டொளி வீசி இந்திய கப்பல்களில் தேசிய கொடி ஏற்றிய இந்திய கப்பல்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி அளித்திருப்பதனால் நமக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. இது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்லுணர்வோடு நட்புணர்வோடு ஏற்படுகிற, உலகமே போரில் பிரச்சனையாகி கொண்டிருக்கும் பொழுது இதில் வெட்கம் பட வேண்டியது என்ன என்றால், காங்கிரஸை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு மோடிஜி எங்கேஜி எல்பிஜி என்று பதாதைகளை பாராளுமன்றத்தில் தாங்கி இருக்கிறார்கள். ஒரு நாட்டை பற்றிய உண்மையான விவரங்களை கூட தெரியாமல், நாட்டு மக்களை பற்றிய உண்மையான விவரங்களை தெரியாமல், உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கூட சரியாக தெரிந்து கொள்ளாமல், தெரிந்தாலும் தெரிந்து கொள்ளாதே போல நடித்து கொண்டு மோடிஜி எங்கேஜி எல்பிஜி என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு வேணா அது கேள்வியாக இருக்கலாம். ஆனால் மோடிஜி எல்பிஜி இங்கேஜின்னு காண்பித்து கொண்டு இருக்கிறார். எல்லார் வீட்லையும் இன்னைக்கு பதிவு செஞ்சால் 2.5 நாட்களுக்குள்ள எல்பிஜி கிடைக்கிறது. இது எல்லாமே உலகத்தில் உள்ள தடைகளையும் தாண்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு உயர்ந்த பின்பும் நம்ம நாட்டில் ஏற்றப்படவில்லை. அந்த நஷ்டத்தை மத்திய அரசே தாங்கி கொண்டு மக்களுக்கான அதே விலையில், நான் 2012ஆவது ஆண்டு உலகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது மன்மோகன் சிங் 8 ரூபாய் இந்தியா முழுவதும் ஏற்றினார். உடனே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. உடனே அவர் கேட்டார், பணம் என்ன மரத்திலே காய்க்குதுன்னு கேட்டார் மன்மோகன் சிங். இப்படித்தான் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு கேட்குறீங்க மோடிஜி எங்கே எல்பிஜின்னு. நாங்கள் சொல்கிறோம் மோடிஜி இங்கே எல்பிஜின்னு காமிச்சிட்டாரு. உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலைங்க ஜின்னு நாங்கள் சொல்ல வேண்டிய நிலையில் காங்கிரஸைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், பெட்ரோல், அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், யாரும் அவசரப்பட்டு 5 லிட்டர் போடுறவங்க 50 லிட்டர் போடுறது, கேனில் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு விடும். இன்னைக்கு இங்கே நடக்கிறதே செயற்கையான தட்டுப்பாடு தான், உண்மையான தட்டுப்பாடே இல்லை. பீதி வதந்தி. தயவு செய்து அந்த பீதிகளையும் வதந்திகளையும் நம்பாமல், மத்திய அரசு ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று திருச்சியில் பேசும்போது சொல்லிட்டார், செய்வதெல்லாம் வதந்தி. இது மாதிரி பிரச்சனை வந்த உடனே பெட்ரோலியத்துறை அமைச்சரை கூப்பிட்டு உடனே இந்த பிரச்சனையை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று கூட்டம் போட்டு அதை சரி செய்து விட்டோம் என்று மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை இந்திய மக்கள்
உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரேலில் நடக்காதது, ஐரோப்பிய நாடுகளில் நடக்காதது, அமெரிக்காவில் நடக்காதது, பாதுகாப்பானது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மோடிஜி மேலே மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளம். இது உலக நாடுகள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஹர்மூஸ் மூலமாக மட்டும் இல்லை, 40 நாடுகளிலிருந்து நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யாவுக்கு கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நமக்கு யார் அமெரிக்கா அனுமதி கொடுத்தது அப்படின்னு கிண்டல் பேசினாங்க. நமக்கு அனுமதி கொடுக்கல, ரஷ்யா கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு மற்ற நாடுகளுக்கு கிடைக்காமல் 45% கச்சா எண்ணெயை நாம் அதிகமாக கொள்முதல் செய்து இன்று வைத்திருக்கிறோம். இதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நிர்வாக திறமையை காண்பிக்கிறது. இதே காங்கிரஸோ திமுகவோ இதை மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கையை விரிச்சிருப்பீங்க. ஆனால் மோடி அவர்கள் அப்படி இல்லை என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. சரி, நான் கச்சா எண்ணெயிலிருந்து எரிவாயுலிருந்து தமிழகம் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு வருகிறேன். உண்மையிலேயே தமிழகத்தில் கச்சா எண்ணெய் பிரச்சனை இல்லை, எரிவாயு பிரச்சனை இல்லை, எரிசக்தியும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளம் எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன என்றால் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு பொறுப்பில்லாமல் காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பை தமிழக அரசாங்கம் தட்டி கழிக்கிறது. வேதனையோடு சொல்கிறேங்க. நேற்றைய காலையில் ஒரு பத்திரிகை படித்ததிலிருந்து ஒரு குழந்தை, 14 வயது குழந்தை 2-3 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்து காட்டிற்குள் இழுத்து செல்லப்பட்டு, நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தையை நினைக்கணும், 14 கிலோமீட்டர் அந்த குழந்தை காலையில் நடந்து போய் காவல் நிலையத்தை அடைந்திருக்கிறது. ஒரு மருத்துவராக சொல்கிறேன், இந்த பாலியல் பலாத்காரத்தினால அந்த சின்ன உடம்பு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். ஆனால் அந்த குழந்தை தானே எழுந்து 16 கிலோமீட்டர் நடந்து போய் காவல் நிலையத்தில் எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவல நிலை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்னை கேட்டால் முதலமைச்சரோ அமைச்சர்களோ இனிமேல் ஓட்டு வேணும்னு கேட்க தகுதி இல்லை என்பது எனக்கு கருத்து. பெண் குழந்தைகள், அதாவது தூத்துக்குடியில் இயற்கை உபாதையை கடிக்க ஒரு குழந்தை சென்றிருக்கிறாள். +2 பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கிறாள். காலையில் பரீட்சை எழுதணும். 10ஆவதுல முதல் மார்க் வாங்கி இருக்கின்ற மாணவி இயற்கை உபாதையை கழிக்க சென்ற மாணவி திரும்பி வரல. உடல் முழுவதும் காயத்தோடு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டிருக்கிறாள். எனக்கு என்ன கவலைனா, ஒரு பிரச்சனையை படித்து வேதனை அடைவதற்குள் இன்னொரு பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மதுராந்தகத்தில் நடந்ததை பற்றி வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே ஒட்டப்பிடாரத்தில் தூத்துக்குடியில் ஒரு குழந்தை, எல்லாம் 17-14 வயது குழந்தைகள், 2.5 வயது குழந்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் ஒருவன் கசக்கி போட்டு இருக்கிறான். ஆக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இல்லை, பாதுகாப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாத்தோட அந்த குழந்தைகளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்ததுக்கு அங்கே பெற்றோர்கள் அழுது கொண்டே போய் காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தால் காவல் அதிகாரி புகாரை வாங்க மறுத்திருக்கிறார். இது தமிழ்நாட்டில் எல்லா காவல் நிலையத்திலையும் நடக்குது. குற்றத்தின் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றங்களை பதியவே காவல்துறை மறுக்கிறது என்பது நேரடியான குற்றச்சாட்டு. இதில் பொறுப்பு டிஜிபி ஏதோ இப்போ 5 மணிக்கு மக்களிடம் சட்டம் ஒழுங்கலாம் நல்லா தான் இருக்குன்னு பொறுப்பற்ற முறையில் பேச இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கேட்குறேன், ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு ஒரு முழு நேர டிஜிபி கூட போட முடியாமல் ஒரு அரசாங்கம் எதுக்கு நடைபெறுகிறது என்று நான் கேட்கிறேன். எல்லா குற்றத்திற்கும் அதுதான் காரணம். நேற்று நீங்கள் மதுராந்தகத்தில் நடந்தவங்க அவங்க ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்திருக்காங்க. இது சுப்பிரமணியம் போன்றவர்கிட்ட கேட்டோம்னா ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸே இல்லைன்னு அடுத்த நாள் சொல்லுவாங்க. என்னமோ இவங்க போய் டெஸ்ட் பண்ண மாதிரி. மிக வேதனையாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கொடுமை நடைபெறவில்லை. எல்லாமே பால் மனம் மாறாத குழந்தைகள். எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப மனது வேதனையாக இருக்கிறது. ஒரு ட்வீட் போட்டால் இந்த ட்வீட் போட மாதிரி அடுத்த நாள் அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்குள்ள அடுத்த நாள் என்னங்க நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க?
இதில் வேற விளம்பரம் வேற. தமிழ்நாடு தலை நிமிர்கிறதாம், தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது, பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. நீங்களாம் என்ன மாநாடு போட்டு திமுகவிற்கு இந்திய கூட்டணிக்கு ஓட்டு வாங்கிறதுக்கு கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஒரு மாநிலத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக ஒரு இரவு நேரம் போய் படிக்க முடியல, தனது இயற்கை உபாதையை கழிக்க முடியல, போனால் எடுத்துட்டு போயிடுறானுங்க. என்னங்க நடக்குதுங்க இதில் அங்கே உள்ள முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? எல்லாத்துக்கும் மேலே பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பில் 44 குழந்தைகள் கோயம்புத்தூரில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். சுருண்டு சுருண்டு சுருண்டு. எனக்கு தெரியுங்க, ஃபுட் பாய்சன் அந்த குழந்தைங்க வயிற்று வலி எப்படி வரும்னு எனக்கு தெரியும். பரிதவித்து கொண்டிருக்கிறார். நான் கேட்குறேன், அன்பில் பொய்யாமொழி அவர்கள், கரூருக்கு உடனே போய் அழுதீங்களே, அங்கே குழந்தைங்களை போய் பார்க்க போனீங்களா? முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது கேட்ட உடனே மணிப்பூரை பாருங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, உங்க ஊரை பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாய் கடிச்சிருக்கு குழந்தைங்கள. பள்ளியில் உள்ள குழந்தைங்க +2 எழுத வந்த குழந்தைங்களுக்கு நாய் கடிச்சிருக்குதுங்க. குழந்தைங்க கூட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? பள்ளி போகிற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் போகிற குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எல்லாம் இங்கே குடி போதை இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வேற போதையின் பாதையில் நடைபோடாதீர்கள்னு விளம்பரம் வேற. அதனால் மிக வேதனையாக நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று எல்லா அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னார். உடனே காலையில் அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது தானே. அதை தான் சொல்கிறாங்களே கோர்ட்டு, நேரு மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது உயர்நீதிமன்றம் தானே சொல்லியிருக்கு. அப்போ நீங்களாம் என்ன அமைச்சர்கள் நான் கேட்குறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேற்று சொன்னதை போல, நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வழித்தடங்கள் தமிழ்நாட்டில், திருநெல்வேலியும் பெங்களூரையும் இணைக்கின்ற வழித்தடம், எல்லாத்துக்கும் மேலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. இதன் மூலம் வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடியே அது மாதிரி தான் இதற்கு முன்னால் மேம்படுத்தினார்கள். மதுரை விமான நிலையம் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் பகுதிகள் முழுமையாக வளர்ச்சி அடையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மட்டும் இதுவரைக்கும் 30,000 பேர் தான் இறங்கி ஏறுகின்ற வசதி இருக்கின்ற இடத்துல 10 லட்சம் பேர் ஏறலாம் இறங்கலாம். ஆக இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருமா இல்லையா? முதலமைச்சர் மத்திய அரசின் துணை இல்லாமல் தமிழகம் முதன்மைக்கு வந்திருக்குன்னு எப்படி வரும்? 14 லட்சம் கோடிக்கு மத்திய அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்துருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ராகுல் காந்தி நேற்று ஓம் பிர்லா மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டு பேசுகிறதுக்கே ஆளை காணும். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுப்பாரு, பேசுறதுக்குள்ள வெளியே ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் பிர்லா அவர்கள் பாஜகவிற்கு கொடுத்ததை விட காங்கிரசிற்கு 6 மடங்கு அதிக நேரம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டு மக்களிடம் பொய்யே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள். இன்று தமிழகம் மிக மிக பரிதவிக்கின்ற நிலையில் பெண்கள் பாதுகாப்பில் இருக்கிறது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 15ஆம் தேதி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுக மாடல் அரசை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அறிவிச்சிருக்கிறோம், அதில் நாங்கள் அவர்களை அழைத்துக் கொள்வோம். அதாவது இப்போ இதில் பிரச்சனை கூட்டணி பிரச்சனை இல்லை தம்பி, பெண்களோட பாதுகாப்பு தான் பிரச்சனை. யார் யாருக்கு என்னென்ன நேரம் தோணுதோ அது நாங்கள் இன்னைக்கே அறிவிச்சிருக்கணும். இன்னைக்கு ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையில் மக்கள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறதுனால, இல்லைன்னா உண்மையிலேயே வாழ்க்கையே தமிழ்நாட்டில் போராட்டமாகி கொண்டு இருக்கிறது. அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பத்திரிகை சகோதரர்களும் இந்த கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு அதை பற்றியே பின்னால் போகாமல் கொஞ்சம் மக்களோட பாதுகாப்பு, கொஞ்சம் இதை மாதிரி மக்களுக்கான பொய் வதந்திகள் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி கிடக்கட்டும். ஆனால் இது திமுக மாதிரி இருக்கு. இன்னைக்கு திமுகவுக்கு வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. யாரானும் நிழலுக்கு அறிவாலயம் பக்கத்தில் ஒதுங்குனா உடனே கூட்டு போய்
அவங்க தீர்மான கூட்டணி கையெழுத்து போடுறதுல தான் இருக்காங்க. அது ஒன்று தான் இவங்க குறிக்கோள். ஒரு வருடமாக தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை, தமிழக மக்கள் பாதுகாப்பு மீது அக்கறை இல்லை, பெண்கள் பாதுகாப்பு மீது அக்கறை இல்லை. எத்தனை பேரை கூட்டி கொண்டு வந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம், தேர்தல் தேர்தல் தேர்தல். அது உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிறது இல்லை. நிச்சயமாக திமுக தோக்கு தான் போகுது, இண்டி கூட்டணி தோற்கத்தான் போகுது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த மாநிலத்தில் இல்லையோ அந்த மாநிலத்தில் அந்த ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு தான் போக வேண்டும். அதனால தேர்தல் வருகிறது ஓகே, கூட்டணி வருகிறது ஓகே, எல்லாமே கூட்டணியை நோக்கி இல்லாமல் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ராகுல் காந்தி தட்டுப்பாடு வேணும்னு நினைக்கிறாரா? ராகுல் காந்தி மாதிரி ஒரு மோசமான மனநிலையில் உள்ள ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியாதுங்க. இன்னைக்கு ஹோட்டல்களுக்கு ஏன் கட்டுப்பாடு விதித்தார்கள் என்றால் மிக தெளிவாக மத்திய அரசு சொல்லியிருக்க, நான் இந்திய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன் ஹோட்டல்களில் எரிவாயை கட்டுப்படுத்தினோம் என்றால் என் தாய்மார்களுக்கான கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காக, வேற எதுக்காகவும் இல்லை. ஏன் ஹோட்டல்களில் உள்ள எரிவாயை கட்டுப்படுத்தினோம் என்றால் வீட்டில் உள்ள எரிவாயுக்கு கட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா உலகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நம் சமையல் அறையில் அடுப்பங்கரை எரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் பாரத பிரதமர் ஏற்பட்ட முயற்சி இது. ராகுல் காந்தி இப்போ என்ன கனவு காண்றாருன்னா, இது கிடைக்கக்கூடாது, அது கிடைக்கக்கூடாது, உடனே மோடி மேலே ஒரு அவநம்பிக்கை வரணும், அதை எதிர்பார்த்திருக்கிறார். இல்லைனா ஒரு உலகமே பாராட்டி கொண்டிருக்கின்ற ஒரு ஏஐ மாநாட்டில் போய் அரை நிர்வாணமாக போய் காங்கிரஸை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்துவாங்களா? அதனால ராகுல் காந்தி இதை எதிர்பார்த்திருக்கிறார். ராகுல் காந்திக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னா எண்ணம் இல்லை, நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாட்டு மக்களுக்கு சங்கடம் வரணும், அந்த சங்கடத்தை தூக்கி மோடி மேலே போடணும், அப்புறம் ஓட்டு பிச்சை வாங்கணுன்றதுக்காக தான். நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மோடி அவர்கள் கரோனா நேரத்தில் எப்படி வேலை செஞ்சார்னு எனக்கு தெரியுங்க. நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தேன். இரவு பகல் தூங்காமல் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதில் அவர் பணியாற்றினார். அதே மாதிரி தான் இன்றைக்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் மாதிரி இல்லை எமர்ஜென்சி கொண்டு வந்து எல்லார் கழுத்தையும் நெரிக்கிறதுக்கு. அதனால இன்றைய காலகட்டத்தில் சமையல் எரிவாயு பதிவு செய்யப்பட்டால் 2.5 நாட்களுக்குள் கிடைக்கும். பெட்ரோல் டீசலுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. தயவு செய்து போய் 5 லிட்டர் போடுறவங்க 50 லிட்டர் போட்டு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம். அரசாங்கம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லப்பா, பயத்துல போய் அதிகமா போற்றக்கூடாது. இல்ல கொடுத்துருக்காங்களே மத்திய அரசு. நேற்றே மத்திய அரசிடம் ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கிறது. பெட்ரோல் துறை அமைச்சரோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், யாருக்கும் எந்த தட்டுப்பாடும் இல்லை என்று. அதே மாதிரி ஏன் கேஸை பொது இடங்களில் உள்ள கேஸை ஏன் கட்டுப்படுத்துகிறோன்னா வீட்டில் உள்ள கேஸ் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதே மாதிரி பதிவு செஞ்சால் 2 நாளில். நம்ம பத்திரிகை சகோதரர்கள் என்ன சொல்லணும்னா, வேண்டிய அளவு இருக்கிறது. ஏன் தமிழக அரசை கூட அரசாங்க அலுவலகத்திற்கு வேண்டிய கச்சா எண்ணெயும் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், அந்த ஹர்மூஸ் வழியாக வேற எந்த நாட்டு கப்பலுக்கும் அனுமதி கிடைக்கல. இந்திய கப்பல்களுக்கு, இந்திய கொடிகளை போட்ட கப்பலுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்பனா நம்ம பிரச்சனையை தீர்த்து இருக்கிறோம். உலகமே எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட நம்ம வீட்டு அடுப்பு எரிய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருப்பவர் மோடி அவர்கள். அதனால இப்போ நாம் இன்னொரு 25 லிட்டரை வாங்கிட்டோம்னா நம்ம சகோதரனுக்கு ஒரு 10 லிட்டர் கிடைக்காம போயிடும், அப்படி நம்ம நினைக்கணும். அது மட்டும்தான். பொதுமக்கள் எப்போவுமே பீதி அடைவது இயல்பு. பொதுமக்கள் மீது நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் நாம் அவங்களுக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, அது பொருட்கள் விலை ஏற்ற அது அவங்கவுங்க வியாபாரத்துக்கு செய்வது. அரசாங்கம் முதல்ல நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டுங்க, இது உள்நாட்டு பிரச்சனை அல்ல, உலக பிரச்சனை. யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த அளவுக்கு கூட இதை நிர்வகிக்க முடியாது.
நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு பிரதமராக இருப்பதனால் நான் தான் சொல்கிறேனே 3 முறை ஜெய்சங்கரும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். வேற எந்த நாட்டு கப்பலுக்கும் கிடைக்காத அனுமதி நமக்கு. அப்போ அரசாங்கம் செய்யறதெல்லாம் செய்து வியாபாரத்திற்கு சில செய்வதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் மக்கள், அதான் சொல்றேன், உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு. உலகம் முழுவதும் இந்தியாவில் ஏற்றப்படலை. ஏன்னா அந்த வலுவை மக்கள் மீது செலுத்தக்கூடாதுன்னு. அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 2012 இதை மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது மன்மோகன் சிங் ஓப்பனாகவே சொன்னார் 8 ரூபாய் இந்தியா முழுவதும் ஏற்றப்பட்டு இருக்கிறதுன்னு. அதுக்கு பதில் கேட்கும் போது தான் கேட்டார், என்ன 8 ரூபாய் ஏற்றிட்டீங்களேன்னா என்ன பணம் மரத்துலையா காய்க்குது, எங்களுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்டார். அப்படிப்பட்ட ஆட்சி தான் நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் இங்கே தோணும். அது அதாவது நம்ம வீடு பாதிக்கப்படக்கூடாது இல்லையே. அப்புறம் இப்போ எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல பிரச்சனைன்னு வரும்போது, உலகத்தில் பிரச்சனைன்னு வரும்போது ஏதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணணுமா வேண்டாமா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் 100 ரூபாய் எங்கப்பா கேட்கறவங்க வாய் போச்சு எல்லாருக்கும். 100 ரூபாய் கொடுக்குறேன்னாருல கேஸுக்கு மானியம், எங்க கொடுத்தாரு? அப்போ நீங்கள் கொடுக்க சொன்ன 100 ரூபாய் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. உலகமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது கேஸை கொண்டு நம்மகிட்ட கொண்டு கொடுக்குற போது நீங்கள் வியாகியானம் பேசுவீங்களா? 100 ரூபாய் எங்கேன்னு கேளுங்க. நான் இப்போ கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களே, கேஸுக்கு கொடுக்க வேண்டிய மானியம் 100 ரூபாய் எங்க அந்த 100 ரூபா? பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 200 ரூபா கொடுத்து எழுத வைப்பாங்க. நான் எங்கே 100 ரூபான்னு கேட்டால் 200 ரூபா யூபிஸு, 100 ரூபா எங்கேன்னு இவர்கள் கேட்டார்கள். இவர்கள் சுட்டத்தில் பரட்டத்தில் கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கான்லாம் எழுதுவாங்கங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆமாம், அது ஈரான் போகிறதான் கேட்கணும். ஆனால் சீராகி விடும். நம்ம நாட்டுக்கு பிரச்சனை இருந்தால் நான் நேற்று சொன்னேனே, இந்த கப்பல்கள் நம்ம ஹர்மூஸை நம்ம கப்பல்கள் தாண்டி வந்து விட்டது. அதனால் சீராகி கொண்டு இருக்கிறது என்று சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம நாட்டில் பிரச்சனை இல்லை. குறிப்பாக இந்திய நாட்டுக்கு தான் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ஐரோப்பிய கப்பல்களை, இஸ்ரேல் கப்பல்களை, அமெரிக்க கப்பல்களை அவர்களை விடலை. நம்ம கப்பல்களை மட்டும்தான் விட்டுருக்காங்க. இன்னொன்று, இந்திய மாலுமி ஓட்டிய கப்பல் ஒன்று எண்ணெயோட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மும்பை துறைமுகத்துக்கு வந்துருச்சு. அதனால் அப்பவும் பிரச்சனை நமக்கு தீர்ந்துருச்சு. இது உலகத்திலேயே வேறு எந்த நாடும் செய்ய முடியாத ஒரு தீர்வை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். முதல்ல அதை கொஞ்சம் பாராட்டி பழகுங்க. உலகமே எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டு மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆன்மா என்பதை எல்லாரும் கொஞ்சம் புரிந்து கொண்டு பாராட்டுங்க. ஸ்டாலின் பாராட்ட மாட்டார். நான் கேட்குறேன், கேட்டுட்டு நீங்கள் முதல் அந்த 100 ரூபாயை மானியத்தை கொடுத்துட்டு அப்புறம் கேஸை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன் நாங்கள் எங்கே குறைச்சாங்க? பெட்ரோல் டீசல் விலையையும் கேஸையும் பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்றது எந்த கருத்து. நான் மனது வேதனையாக இருக்குது. நான் தூத்துக்குடி போவேன், எல்லா வீட்டுக்கும் நான் போக தான் செய்ய, எல்லா வீடும் தான் தமிழ்நாட்டில். தான் சொன்னேன், ட்விட்டர் போட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு ட்விட்டர் பிரச்சனை வந்துடுது, ஒரு அறிக்கை கொடுக்கல இன்னொரு அறிக்கை விட்டுருந்துருது. அதனால் எல்லாரோட வீட்டு பெண்கள் கூட நாங்கள் நின்று கொண்டு தான் இருக்கிறோம். அரசாங்கம் தான் அவங்களை கைவிட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு உண்மையிலே அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னால நிஜமாக எனக்கு அந்த ஒரு குழந்தையோட அந்த காலையில் +2க்கு படிச்சுட்டு இருக்குதுங்க. அந்த குழந்தை 10ஆவதுல முதல் மார்க் வாங்கியிருக்குது. படிச்சுட்டு இருக்கிற குழந்தை இயற்கை பாதை போக முடியல, அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறானுங்கன்னா என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? என்னொன்று சொல்கிறாங்க, சில திருச்சியில் அவங்க மாநாடு நடக்கும்போது பல காவல் நிலையங்களில் காவல்துறை அதிகாரிகள் இல்லை, ஏன்னா எல்லாரும் திருச்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அதனால் மிக மிக மோசமான நிலை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. இல்லை, திருச்சியில் வேற முதலமைச்சர் சொன்னார், திருச்சி பல திருப்பங்களை கொடுக்கும். ஆமாம், திருச்சி பல திருப்பங்களை கொடுக்கும். நீங்கள் எங்களோட பிரதமரும் திருச்சியில் வந்தான் பேசியிருக்கிறாரு. நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும், ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதாவது பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அமித்ஷா கூட சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட்டோட நேரம் முழுவதுமாக வீணடிக்கப்படுகிறது. ஓம் பிர்லா மேலே இம்பீச்மெண்ட் மோஷன், சுவாமிநாதன் அவர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன், இன்னைக்கு தேர்தல் அதிகாரி மேலே இம்பீச்மெண்ட் மோஷன். என்னங்க அவர் மேலே எல்லார் மேலேயும் இப்படி கொடுத்து கொண்டு இருந்தால் இன்னைக்கு எல்லாமே டிஸ்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு.
ராகுல் காந்தி என்ன சொன்னார்? ஓட்டு திருட்டுன்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு தேர்தல் அதிகாரி மேலே கொடுத்தா, நீங்கள் பீகாரில் 84 லட்சம் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் என்னங்க நடந்தது? எஸ்ஐஆர் போட்ட உடனே முதலமைச்சர் சொன்னார், சிறுபான்மை ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க, பண்டிகை நடக்குது, இப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு யாருமே எல்லாரும் இன்னைக்கு தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாரு? தகுதி வாய்ந்த யாரோட ஓட்டும் நீக்கப்பட்டிருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். பப்ளிக் டொமைனில் இருக்குல்ல. இதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுமக்களின் பங்களிப்பு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. 13,800 பேர் மிஸ்ட் கால் மூலமாக எங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு 38 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பெட்டியிலையும் 500லிருந்து 1000 சஜஷன்ஸ் வந்திருக்குதுங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா பொதுமக்கள் அந்த அளவிற்கு வந்து எழுதி போடுவாங்க நாங்கள் கூட நினைக்கவே இல்லை. அதனால் அது எல்லாமே நாங்கள் வந்து பிரித்து அவங்க போட்டாங்க, அதை கவனிக்கல இல்லைங்க. உண்மையிலே இந்த எங்கள் தேர்தல் குழுவை நான் பாராட்டுறேன். உட்கார்ந்து பிரித்து பார்த்து அதை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக ஒரு வாரத்துக்குள்ளே எங்களோட தேர்தல் அறிக்கை தயாராகிவிடும். கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட அவரோட அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு தமிழக அரசின் பதில் என்ன? அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் வாக்கிங் போகும்போது அவங்க செயின் காணாமல் போயிடுச்சு. உடனே டெல்லியே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களோட கூட பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட இடம் தாக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் சிதம்பரம், அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்திற்கே பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு நிலை. அலுவலகத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இதே இது ஒருவேளை ஒரு எம்பியோட அலுவலகம் வட இந்தியாவில் தாக்கப்பட்டிருந்தா உடனே இவங்கெல்லாம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வருவாங்களா இல்லையா? பெண்களுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கொண்டு வாங்க. 40 பேரும் போய் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுங்க பார்லிமெண்ட்டில் போய். இப்போ தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. கார்த்திக் சிதம்பரமே அந்த தனது அவநம்பிக்கையை தமிழ்நாட்டில் என்னோட அலுவலகத்துக்கே பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. லாக்அப் மரணங்கள், லாக்அப் மரணங்கள் நம்ம ஒத்துக்கலைங்க. நான் சாத்தான் குளத்தில் நடந்த ஒரு லாக்அப் மரணத்துக்கு இவங்க எல்லாரும் போய் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அஜித் குமாரோட லாக்அப் மரணம் பிரச்சனை தீர்றதுக்குள்ளே அந்த இப்போ ஒரு தம்பியை லாக்அப்பில் தவறு செஞ்சுருக்காரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, தவறு செஞ்சுருந்தா அரசாங்கம் என் பையனை தூக்கில் கூட போடட்டுங்க, ஆனால் காவல்துறை காலை ஒடிச்சு உயிரை வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள், ஒரு லாக்அப் மரணத்திற்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொன்ன திமுக இன்னைக்கு லாக்அப் மரணங்கள் 22 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குதுங்க. 22 லாக்அப் மரணங்கள். என்ன சொல்றாங்க திமுக இதுக்கு? இதுல முதலமைச்சர்கிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். திமுகவிற்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் இது, போட்டி இது. தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். டெல்லியெல்லாம் கிடையாதுங்க. இங்க தமிழக பெண்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற இது போருங்க. தமிழக பெண்கள் திமுகவை தோற்கடிப்பாங்க. பாதுகாப்பு கொடுப்ப நீங்க 5000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாப்பற்ற தன்மை 2-3 நாட்கள்ல நடந்த இந்த பெண் குழந்தைகளுக்கான கொடூரம் தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற போருங்க இது. தமிழக மக்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல் இது. தமிழக மக்கள் திமுகவை தோற்கடிப்பார்கள். இதில் வேற டெல்லி, மும்பை, மகாராஷ்டிரா, மணிப்பூர்னு போயிடுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், பெண் குழந்தைகளின் இந்த பரிதவிப்பு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை இருக்க விடாது என்பது எனது கருத்து.